அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் பக்கமே போக முடியல. இதில் எப்படி அடுப்புக்கிட்ட நின்று வேற சமைக்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னா, அடுப்பை பற்ற வைக்காம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். அது என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தக்காளி பச்சடி தாங்க. 2 பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா தயிர். 2 டேபிள் ஸ்பூன் தயிர். எல்லாமே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கிரானுவல்ஸ் இல்லாத மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வீட்டில் உர ஊற்றின தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத மாதிரியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியோடைய புளிப்பு ஏற்கனவே அதில் இருக்கும். அதனால் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிரை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளோ சிம்பிளாக இந்த தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கிறது மட்டும் சேர்த்தா போதும். என்னங்க தாளிக்கு அடுப்பு பற்ற வைக்கணும் தானே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை. அதாவது நான் வாரத்தில் ஒரு நாள் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், நல்லா எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து ஒரு பாக்ஸில் வச்சுக்குவேன். அது அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்பப்போ எடுத்துக்கலாம். ஒரு தடவையும் தாளிக்கும் போது நிறைய சிந்தும் செதறும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தாளித்து வச்சுக்குவேன். அதனால் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி டைம் கிடைக்கும்போது நமக்கு அப்பளம், வடகம், வத்தல் அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயில் காலமாக இருக்கும்போது நம்ம கிச்சன் பக்கம் போய் 3 நேரமும் சமைக்க முடியாது. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பச்சடி தேங்காய் சேர்க்கறதுனால 2 நாள் 3 நாள் அப்படிலாம் வச்சு சாப்பிட முடியாது. இப்போ நான் காமிச்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா புழுங்கல் அரிசி சாதத்தை வடிச்சிட்டு அதில் 2-3 கரண்டி தக்காளி பச்சடி விட்டுட்டு நெய்யும் அது மேலே விட்டுட்டு நம்ம பிணைஞ்சு அப்பளம் இல்லைன்னா வடகத்தோடு வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.